குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 9/8/2026 ஞாயிற்றுக்கிழமை, ஆடி மாதம் 24ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க தேவதைகளை வணங்குங்கள். திதி வார யோக கரண நட்சத்திரத்தினுடைய பஞ்சாங்க தேவதைகளுக்கு நமஸ்காரம் என்று சொல்லி வழிபடுங்கள். சூரிய உதயம் காலை 6:04, கரணன் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று காலை 9:08 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:38 வரை மிருகசிரீஷம், பின்பு திருவாதிரை. நாமயோகம் இன்று அதிகாலை 3:03 வரை வியாகாத்தம், பின்பு அர்ஷனம். கரணம் இன்று காலை 9:08 வரை பாலவம், பின்பு இரவு 7:53 வரை கௌலவம், பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:38 வரை விசாகம், பின்பு அனுஷம். நேத்திரம் இன்று பிற்பகல் 1:38 வரை ஒரு கண், பின்பு குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள். மிதுனத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான், சந்திர பகவான். கடகத்தில் ஸ்ரீ சூரிய பகவான், புதன் பகவான், குரு பகவான். சிம்மத்தில் ஸ்ரீ கேத்து பகவான். கன்னியில் ஸ்ரீ சுக்கிர பகவான். கும்பத்தில் ஸ்ரீ ராகு பகவான். மீனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சந்திராஷ்டமம் உடைய ராசி விருச்சக ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு. ஸ்ரீ பெருமாளை வழிபட மேன்மை உண்டாகும். விரதாதி விசேஷங்கள். ஏகாதசி திதி. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? பயணம் மேற்கொள்வதற்கு ஏற்ற நாள். விவசாயம் சார்ந்த பணிகளை செய்ய சிறந்த நாள். பற்களை சீர் செய்வதற்கு உகந்த நாள். அபிஷேகம் செய்வதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 10:47 முதல் 12:29 வரை காலை மேஷ லக்னம். 12:30 முதல் 2:21 வரை ரிஷப லக்னம். 2:23 முதல் 4:23 வரை மிதுன லக்னம். காலை 4:28 முதல் 6:39 வரை கடக லக்னம். 6:40 முதல் காலை 8:46 வரை சிம்ம லக்னம். 8:47 முதல் 10:46 வரை கன்னி லக்னம். 10:47 முதல் 12:46 வரை துலாம் லக்னம். 12:47 முதல் 2:53 வரை விருச்சிக லக்னம். 2:54 முதல் மாலை 5:05 வரை தனுசு லக்னம். 5:06 முதல் 7:11 வரை மகர லக்னம். 7:12 முதல் இரவு 9:03 வரை கும்ப லக்னம். 9:04 முதல் இரவு 10:46 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களும் காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வது, அதிக எண்ணிக்கையில் உச்சாடனம் செய்வது நல்லது.
உரு ஏற திரு ஏறும் என்பார்கள். பிரம்ம முகூர்த்தத்து நேரத்தில் எழுந்து உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ வழிபாடுகளையும் கிரக வழிபாடுகளையும் அந்த கிரகத்திற்குண்டான அதி தேவதைகளையும் வழிபட உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாகும். ஒளிமயமான எதிர்காலம் அமையும். இந்த நாள் நல்ல நாளாக இருக்கும். ஸ்ரீ சூரிய பகவான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக அமைகிறார். அவருக்குண்டான அதி தேவதை ஸ்ரீ சிவபெருமான். வீட்டில் ஸ்ரீ சிவ புராணம் கேட்பது, பாராயணம் செய்வது கர்ம வினைகளை போக்கும், ஆத்ம பலம் உண்டாகும், ஆன்ம சக்தி அதிகரிக்கும், மனோதிடம் பெருகும், முன்னோர்களுடைய சாபங்கள் நீங்கும், கண் சம்பந்தமான பிரச்சனைகள் அகலும், அரசாங்க வேலை கிடைக்கும், அரசு பதவி கிடைக்கும், அரசியலில் மிகப்பெரிய ஒரு உன்னதமான நிலையை அடைவதற்கு ஸ்ரீ சூரிய பகவானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. ஸ்ரீ சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரம் ஓம் அச்வத் வஜாய வித்மகே பாச ஹஸ்தாய தீமகே தன்னோ சூரிய பிரசோதயாத். தமிழ் மந்திரம் சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினைகள் முழுதும் களைவாய், ஸ்ரீ சிவசூரியனே போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, காலை 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக்க சித்திக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ முருக பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் மேஷராசி அன்பர்கள் பொதுவாக கோபகுணம் கொண்டவர்களாகத்தான் இருக்கக்கூடும். உடனடியாக கோபம் வந்துவிடும். புயல் எப்படி வெகு வேகமாக வந்து தாக்கி பிறகு அமைதியாகுமோ அது போலத்தான் நீங்கள் இருப்பீர்கள். அது போலத்தான் உங்களுடைய செயல்களும் இருக்கும். எதிலுமே கோபதாபங்கள் இல்லாமல் அமைதியாக பொறுமையாக சிந்தித்து செய்வது நல்லது. வெளியிடங்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். விடுமுறை நாட்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால் வெளியிடங்களுக்கோ அல்லது வெளியூர்களுக்கோ பயணிக்கக்கூடும். அவ்வப்போது உடற்பயிற்சி, தியானம், யோகாசனங்கள், நடைப்பயிற்சி செய்வது, பிராணாயாமம் அதாவது மூச்சு பயிற்சி செய்யலாம். இப்படி சில பயிற்சிகளை செய்யும் பொழுது உங்களுக்குள் நல்ல ஆற்றல் அதிகரிக்கும். உடல் உபாதிகள் நீங்கும். நவகிரக தோஷங்கள் தீரும். உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு ஸ்ரீ சனீஸ்வர பகவானால் எந்த தாக்கங்களும் இருக்காது. ஒரு சிலருக்கு உங்கள் ராசியிலேயே சனி பகவான் நீச்சமாக இருப்பார். ஒவ்வொரு விதமான நிலைப்பாடுகள் இருக்கும். ஆகவே மேஷராசி அன்பர்கள் புதியதொரு விஷயங்களில் அதிக கவனமாக இருக்கக்கூடும். வேளாண்மை, விவசாயம், அக்ரிகல்ச்சர் சார்ந்த துறைகள்ல பணி செய்யக்கூடிய நபர்களுக்கு வருமானம் கிடைக்கும். ஹோட்டல் வைத்து நடத்துபவர்களுக்கு மற்றும் அதை சார்ந்த விஷயங்கள்ல பயணிக்கக்கூடிய நபர்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக அக்கறையாக இருக்கணும். வீட்டுல பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். யாருக்கும் எந்த இடங்களிலும் உங்களால் தொந்தரவுகள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்ப விஷயங்களை வெளியிடங்களில் வெளிப்படுத்தாதீர்கள். குடும்ப ஒற்றுமை என்பது தேவை. தம்பதியர்கள் மன ஒற்றுமையாக இருக்க முற்படுங்கள். வீண் செலவுகள், அனாவசியமாக செலவு செய்வது, மனதிற்கு பிடித்த பொருட்களை அதிகமாக வாங்குவது, ஆடம்பரமான விஷயங்களை தவிர்க்க வேண்டிய நாள். மிக மிக கவனமாக பணத்தை கையாண்டால் போதும். யாருக்கும் எந்த இடங்களிலும் பொறுப்புகளை கொடுக்காதீர்கள். நீங்களும் ஏற்று செய்யாதீர்கள். உங்களுக்கான வேலை என்னவோ அதில் மட்டும் கவனமாக இருந்தால்தான் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியும். உடல்நலம், மனநலம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கை மிக மிக தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும்.
செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மற்றும் மகா கணபதியை வழிபட்டால் நல்லது. ஞாயிற்றுக்கிழமை தினம் சிவபெருமானுடைய பாடல்கள், சிவபுராணத்தை வீட்டில் படிப்பதால் மன அமைதி கிடைக்கும். நவகிரக தோஷங்கள் தீரும். ஓரளவிற்காவது வேலைகளை எடுத்து செய்யக்கூடும். உடல் மனம் இரண்டுமே அமைதி அடைக்கும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. அனுபவங்கள் ஏற்படும். புதிய முயற்சிகள் நடக்கும். வெளியூர்களுக்கு பயணிக்க கூடும். சிறு தூர இடங்களுக்கு சென்று வருவீர்கள். தம்பதியர்களிடையே ஒற்றுமை தேவை. கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. சிவசூரிய பகவானை வழிபடுங்கள். எல்லோருடைய வேலைகளை கவனிக்க வேண்டிய நிலை இருக்கும். அங்கீகாரம் என்பது இருக்காது. உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. வெளியிடங்களுக்கு சென்று சாப்பிடுவதை தவிருங்கள். இந்த நாள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு சில நன்மைகள் பிறக்க இறை வழிபாடு நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாள் உங்களுடைய ராசியினுடைய நிலை வைத்து பார்க்கும்போது தம்பதியர்களுக்கு இடையே புரிதலான ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்படும். சில நேரம் வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் வரலாம். ஒரு நேரம் போல உங்களுடைய மன அமைப்பு இருக்காது. அவ்வப்போது சில நேரம் மாறிக்கொண்டே இருக்கும். ஸ்திரமான குணங்களோ இருக்காது. அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பீர்கள். பொதுவாக யதார்த்தமாக பேசக்கூடிய விஷயங்கள் கூட சில பிரச்சனையை தந்துவிடும். யார் எப்படிப்பட்டவர்கள், என்ன குணத்தோடு உங்ககிட்ட பேசுறாங்க அப்படிங்கறத முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு செய்யறது நல்லது. மேல் அதிகாரிகளிடம், பொறுப்புகளோடு இருக்கக்கூடியவர்களிடத்துல பக்குவமாக பேச வேண்டும். விளையாட்டாகவோ வீண் பேச்சுக்களோ விரைய பேச்சுக்களோ இருக்கக்கூடாது. மற்றவர்களிடம் மதிப்பு மரியாதையோடு நடக்க வேண்டியது அவசியம். மூத்த பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நபர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். மிக மிக எச்சரிக்கையாக ஒரு விஷயத்தையும் கடைபிடிக்க வேண்டும். அவ்வப்போது உங்களுக்கு பேச்சுக்களில் கூட இழுபறியான நிலையே இருக்கும். மிக சரியாக எந்த முடிவும் எடுக்க முடியாது. முடிவு எடுப்பதே தடுமாற்றமாக இருக்கும். எடுத்த காரியத்தை முடிக்க முடியாமல் பாதியிலேயே விட்டு விடுவீர்கள். மன கஷ்டங்கள், கிளேசங்கள் இருக்கும். பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் வரலாம். மன அமைதியோடு இருக்க முற்படுங்கள். எதையும் பெரிதாக சிந்தித்து செய்ய வேண்டாம். முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். வியாபாரத்தினுடைய போக்கை மிக துல்லியமாக தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும். சில நேரம் இழுபறியாக இருக்கும். சீக்கிரமாக நடக்க வேண்டிய வேலைகள் கால தாமதமாகவே நடக்கும். வியாபாரத்தில் போட்டிகள் அதிகமாகும். மிக மிக கவனமாக இருங்கள். புதியதொரு செயல்பாடுகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மனப்போக்கு மாறிக்கொண்டே இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை சிறப்பு. மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறந்தது. புரிதல் உண்டாக்கும். பொறுமையாக இருக்கக்கூடும். தம்பதியர்களுக்கிடையே சீரான போக்கு மன அமைப்பு உண்டு. ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழல்கள் அமையும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான் தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தெரிந்தவர்களோடு இணக்கமாக இருப்பீர்கள். நெருக்கமானவர்களிடத்தில் நல்ல விஷயங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த சுப செய்திகள் வரும். மிருகசரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான் தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். அமைதியாக இருங்கள். உழைப்புக்கு தகுந்தாற்போல் அங்கீகாரம் ஏற்படும். புதிய அனுபவங்கள் இருக்கும். இந்த நாள் சகல நன்மைகள் கிடைக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளுக்குண்டான நிலை எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது செயல்களில் ஒருவிதமான மனக்கவலைகள் ஏற்பட்டு தீரும். வருமானம் பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகும். மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். சில நேரம் சௌக்கியமாக இருப்பீர்கள், சில நேரம் அசௌகரியமாக இருக்கும். வீட்டினுடைய நிலைப்பாடுகள் அவ்வப்போது குழப்பத்தை ஏற்படுத்தும். மன அமைப்பு என்பது ஏற்ற இறக்கமாக இருக்கும். எதையும் ஒரு தீர்மானமாக செய்ய முடியாது. மனக்குழப்பத்திலேயே இந்த நாளுக்கான வேலைகளை தொடங்குவீர்கள். தடுமாற்றங்கள் அவ்வப்போது வியாபார ரீதியாக நடக்கும். எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்குமா என்கிற சந்தேக உணர்வு அதிகமாகும். மன அமைப்பு என்பது சீரான போக்கில் இருக்காது. கருத்து வேறுபாடுகள் வரும். பிறர் மீது சந்தேகங்கள் வரலாம். மிக நெருங்கிய நபர்களிடத்திலும் கூட சந்தேக உணர்வோடு பேசுவீர்கள். சொத்துக்கள் பிரச்சனைகள் அவ்வப்போது தலை தூக்கும். கடனுக்காக சிலரிடத்தில் மீண்டும் கடன் வாங்கி செலுத்த வேண்டிய நிலைகள் உண்டாகும். திடீர் பண செலவுகள் ஏற்படும். வீட்டை பராமரிக்க கூடும். வண்டி வாகன பயணங்களுக்காக சில பழுதுகளை நீக்க சர்வீஸ் செய்வதற்கான பணம் தேவைப்படலாம். வீட்டினுடைய நிலைப்பாடுகளை மாற்ற நினைப்பீர்கள். கலைத்துறை சார்ந்த நிலைகளில் இருப்பவர்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கமான நிலைகளை இருக்கும். சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருப்பதால் சிறு அளவிலாவது முதலீடு செய்து பணத்தை பெரிய அளவில் எடுக்க நினைப்பீர்கள். ஆனால் இந்த நாள் உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றபடி இருக்காது. நினைத்த காரியங்கள் எல்லாமே தாமதமாகத்தான் நடக்கும். ஒரு ஏற்றமிகு நிலைப்பாடு என்பது அதிக முயற்சி தேவை. உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கவனமாக இருக்க வேண்டும். செயல்களில் மாற்றங்கள் இருக்கும். தந்தை வழி உறவுகளிடத்தில் இணங்கி செயல்படுவது நல்லது. இந்த நாள் உங்களுக்கு சுமாரான மத்தியமமான பலன்களை இருக்கும். பெரிய அளவில் ஆசைப்படாதீர்கள். பெரிய அளவில் திட்டங்களை தீட்டாதீர்கள். எது நடக்குதோ அது நன்றாகவே நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருப்பது அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக முடியும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. சோர்வான நாளாக இருக்கும். தெளிவற்ற நிலை ஏற்படும். புத்தி கூர்மையாக எதையும் பேச முடியாது. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். சுறுசுறுப்பற்ற நாளாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ
ராகு பகவான் தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனை வழிபடுங்கள். பண சேமிப்புகள் குறையலாம், தேடல் அதிகரிக்கும், பொருளாதாரத்திற்கு அதிக முயற்சிகள் செய்ய வேண்டியிருக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான் தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இணங்கி செல்லுங்கள், பொறுமையாக இருங்கள், ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள், அதிகார துஷ்பிரயோகம் இருக்கக்கூடாது, நிர்வாகத்தில் மிக எளிமையாக இருக்க வேண்டும். இந்த நாள் பல நன்மைகள் பெறுவதற்கு இறை வழிபாடு ஒன்றே சிறந்தது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் கஷ்டங்கள் தேய்ந்து போக ஸ்ரீ கால பைரவரை வழிபடுங்கள். கால பைரவ பெருமானை வழிபட ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தி உண்டாக்கும், எதிரிகள் தொல்லைகள் நீங்கும். ஓம் ஸ்ரீ கால பைரவ பெருமானுடைய காயத்ரி மந்திரத்தையும் அவருக்கான ஸ்லோகங்களையும் நீங்கள் பாராயணம் செய்ய வேண்டும். எந்த விதமான இடர்பாடுகளோ கஷ்டங்களோ எந்த விதமான சங்கடங்களோ உங்களிடம் நெருங்காமல் இருக்க, பகை அகல, எதிர்மறை எண்ணங்கள் நீங்க ஸ்ரீ அம்பாளை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. கால பைரவரையும் வழிபாடு செய்யலாம். அன்னை ஸ்ரீ வராகி தேவியை வழிபடுவது நல்லது. அதிலும் ஞாயிற்றுக்கிழமை தினம் ராகு கால நேரத்தில் பூஜை வழிபாடு முறைகளை செய்தால் கடன் கஷ்டங்கள், நோய்கள், எதிரிகள் தொல்லைகள் தீரும். கடகராசி அன்பர்கள், தாய் வழி உறவுகளினால் அனுகூலம் ஏற்படும். மனப்போக்கு சீராக இருக்காது. ஏதாவது ஒரு சிந்தனைகள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். அதிலும் குடும்பத்தை பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். கடன் பற்றிய பேச்சுக்கள், கடன் பற்றிய சிந்தனைகள் மிகுதியாகும். கூடுமான வரையில் எண்ணப்போக்கின்படி சில மாற்றங்கள், மாறுதல்கள் வரலாம். கடகராசி அன்பர்கள், மாணவ மாணவிகள், போட்டிகளில் பங்கு பெறுபவர்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் நிலவும். படிக்கக்கூடிய படிப்புகளை முறையாக பயன்படுத்துவது நல்லது. உங்களுடைய தொழில் வியாபாரத்திற்கு அபிவிருத்தி காக்க சில முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். பிள்ளைகள் வழியில் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களுடைய நலனில் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்வது நல்லது. தன் உடலுக்கு தீங்கு விளைவிக்க கூடிய பொருட்களை பெறும்போது அதனை தவிர்ப்பது பெற்றோர்களாகிய உங்கள் கடமை. பிள்ளைகள் நலனில் அவர்களுடைய செயல்களில் மிக மிக ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. வேலை வாய்ப்புகள், உத்தியோகத்தில் கூடுதலான பொறுப்புகள் அமையும். பாசம் நிறைந்த நாள். உங்கள் துணைவருடைய செயல்கள் மகிழ்ச்சியை தரும். தொழில் மற்றும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். போட்டிகளை சமாளிப்பீர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள், நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். உடல் நலம், மனநலம் இரண்டிலுமே கவனமாக இருங்கள். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையே நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் உண்டாக்கும். எதிர்பார்த்தபடி தாய் வழிகளினால் நன்மைகள் உண்டாக்கும். பிற மொழி பேசக்கூடிய மக்களுடைய ஆதரவு கிடைக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வணங்குவது சிறப்பு. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று வழிபட்டால் ஓரளவாவது பிரச்சனைகள் தீரும். எதையும் நேர்மையாக நேர்த்தியாக செய்தால் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் கிட்டும். பொருள் நிலைகளில் ஓரளவிற்கு உயர்வு ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது.
பொறுப்புகள் அதிகமாகும். பாசங்கள் இருக்கும். பிள்ளைகளுடைய விஷயங்களில் கவனித்து இருங்கள். வாழ்க்கை துணைவரால் சில மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிலவும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் சிம்மராசி அன்பர்கள் இந்த நாளுக்குண்டான அமைப்பு நிலை வைத்து பார்க்கும்போது உடன் பிறந்தவர்கள் வழியில் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். வியாபாரத்தில் புதிய விஷயங்களை அறிந்து கொள்ள முற்படுவீர்கள். தெரிந்த வேலைகளை செய்வதை காட்டிலும் தெரியாத சில விஷயங்களை கற்று அதற்கேற்றபடி செய்ய நினைப்பீர்கள். சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். புதிய விஷயங்களில் அனுபவங்கள் ஏற்படும். பேசக்கூடிய செயல்களை நிதானமாக கவனித்துக் கொள்வீர்கள். செய்யக்கூடிய தொழிலில் புதிய அனுபவங்கள். சொத்துக்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். நல்ல விதமாக சிந்திக்க வேண்டும். வெளியூர்களுக்கு பயணிக்க கூடும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு தீரும். கால் சம்பந்தமான சங்கடங்கள் உண்டாகும். நீங்கள் யார் என்பதை திறமையாக வெளிப்படுத்த நினைப்பீர்கள். மாணவ மாணவிகள் படிப்பில் சற்று இறக்க நிலைகள் இருக்கும். நீங்கள் எந்த அளவிற்கு பயிற்சி மேற்கொள்கிறீர்களோ அதற்கேற்றபடி பலன்கள் உண்டு. வேலையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் நீங்கும். பரிவாக இருக்க வேண்டிய நாள். எதிர்பார்த்தபடி சில பொருட்களை வாங்குவீர்கள். குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். கணவன் மனைவி கிடைக்கிய புரிதல் உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வணங்குங்கள். கேத்து பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தாக்கங்கள் தீரும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் ஈடேறும். அனுகூலமான நாளாக அமையும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் வெளியூர்களுக்கு போகக்கூடிய நிலை ஏற்படும். எதை செய்தாலும் சிந்தித்து செய்யுங்கள். அவசரம் காட்ட வேண்டாம். ரகசியமான செயல்பாடுகள் ஓரளவிற்கு நலனை தரும். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. சூரிய பகவானை வழிபடுங்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தடைகள் குறையும். தாமதங்கள் அகலும். ஆசைகள் நிறைவேறுவதில் இருந்த தடைகள் விலக்கும். கூடுமான வரையில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். நல் வாய்ப்புகள் அமையும். எதிர்பார்த்த சுக போக பலன்களை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாள் கன்னிராசி என்பர்களை செய்யக்கூடிய வேலைகளில் நிதானம் என்பது இருக்க வேண்டாம். எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த முயற்சிகளையும் எடுக்காதீர்கள். பணத்தை சிக்கனமாக கையாள்வது நல்லது. வீண் விரயங்கள், செலவுகளை தவிர்க்க வேண்டும். ஆடம்பரமான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. வெளியிடங்களுக்கு செல்லக்கூடும். பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்களினால் சில பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். புதுமையான செயல்களில் ஆர்வமாக இருக்கக்கூடும். எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னர் நன்றாக சிந்தித்து செய்யுங்கள். மனக்குழப்பமாக இருப்பீர்கள். வியாபாரத்தினுடைய போக்கை புரிந்து கொள்ள வேண்டும். வாடிக்கையாளர்களுடைய செயல்களுக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய பொருட்களை வாங்க நினைப்பீர்கள். முதலீடு சார்ந்த எண்ணங்கள் அதிகமாகும். பணத்தை சேமிக்க முயற்சிக்க கூடும். இருந்தாலும் பணம் சேமிப்பு என்பது இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் செலவுகளாகவே இருந்து கொண்டே இருக்கும். வருமானத்திற்குண்டான விஷயங்களில் அதிக கவனமாக இருப்பீர்கள். சிந்தனைகள் எப்பொழுதுமே வேலை பற்றியே இருக்கும். அடுத்தடுத்த கட்ட நிலைக்கு உயர்வதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை ஆராய்வீர்கள். உத்தியோகத்திற்குண்டான எண்ணங்கள், கவனங்கள் அதிகம் தேவை. எந்த பிழைகளும் தவறுகளோ இல்லாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். சில மன கஷ்டங்கள் ஏற்பட்டு நீங்கும். கிளேசங்கள் அகலும். சுறுசுறுப்பாக இருக்கக்கூடும்.
மனதில் அமைதி, எண்ணத்தில் தெளிவு இருக்க வேண்டும். வண்டி வாகன பயணங்களினால் சில நன்மைகள் பிறக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு நல்ல பலன் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும் பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்கிற மந்திரத்தை பாராயணம் செய்யலாம். வீண் செலவுகள் ஏற்படும். பணப்போக்கு என்பது சரிவர இருக்காது. கேட்ட இடத்தில் காலமாக்கி கொண்டே இருக்கும். கால தாமதங்கள் உண்டாக்கும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள். பொறுமையாக இருக்க வேண்டும். பணம் சேமிப்பு பற்றிய எண்ணங்கள் இருக்கும். சில நல்ல முடிவுகள் எடுக்க வேண்டும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. மனக்கவலைகள் அகலம். சேமிப்பு சம்பந்தமான எண்ணங்கள் உருவாக்கும். வாடிக்கையாளர்களுடைய குணங்களை புரிந்து நடக்க வேண்டும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக பார்த்துக் கொள்வது நல்லது. கவனமாக இருங்கள். சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கு ஏற்ற நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாள் எப்படிப்பட்ட ஒரு அமைப்போடு இருக்க போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மிக மிக கவனமாகவே இந்த நாளை நகர்த்துங்கள். தனக்கு தெரிந்த விஷயங்களை காட்டிலும் தெரியாததை கற்றுக்கொண்டு செய்தால் நல்லது. வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். பிறருக்காக வெளியே போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். பொதுவாக பணம் சார்ந்த வரவு என்பது குறைவாகும். எதையும் எதிர்பார்க்க முடியாது. கேட்ட இடத்திலும் பணம் கிடைக்காது. ஏதாவது ஒரு தடைகள், தாமதங்கள், தடங்கல்கள் இருந்து கொண்டே இருக்கும். இளைய சகோதர சகோதரிகளிடத்தில், உறவுகளிடத்தில் உங்களுக்கு சீரான போக்கு, மன அமைப்பு உண்டு. நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கோ, தொழிலுக்கோ, வியாபாரத்திற்கோ ஒரு சிலருடைய ஆதரவு கிடைக்கும். சுப காரிய முயற்சிகளில் கவனமாகவே இருங்கள். பேசக்கூடிய விஷயங்களில் நிதானம் தேவை. எதை எப்படி செய்கிறோம் என்பதை ஒரு முறைக்கு பல முறை கலந்து ஆலோசித்து செய்ய வேண்டும். உறவுகளுடைய வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். தேவையற்ற எண்ண போக்குகள் மாறும். கவலைகள் அகலும் நாள். திடமான ஒரு சில நல்ல விஷயங்களை ஏற்பது நல்லது. இறை வழிபாடு செய்ய வேண்டும். நேரம் கிடைக்கும் பொழுது கோவில்களுக்கு சென்று அங்கு 1.5 மணி நேரமாவது இருந்து சுவாமி தரிசனம் செய்து அமைதியாக தியானத்தில் இருந்து விட்டு வந்தால் உங்களுடைய வினைகள் குறைவதற்கான வழி கிடைக்கும். தொழிலில் கை வைக்கக்கூடிய விஷயங்கள் சுபிக்ஷத்தை தரும். புதிய தொழில் சார்ந்த எண்ணங்கள் உண்டாகும். சுபகாரிய பேச்சுக்கள் உண்டாகும். சில நன்மைகள் பிறக்க வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபாரம், தொழிலில் புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற பய உணர்வு இருக்கும். மனம் படபடப்பாகவே இருப்பீர்கள். பரபரப்பாக காணக்கூடும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
அதிபதி ஸ்ரீ ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று இருங்கள். முயற்சிகள் கைகூடி வரும். எதிர்பார்த்த வேலைகள் காலதாமதமாகத்தான் இருக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் தடை ஏற்பட்டு பிறகு நடக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மகிழ்ச்சியான நாளாகும். கவலைகள் மறையும். உறவுகளினால் நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபட்டால் மகிழ்ச்சியான நாளாக அமையும். கவலைகள் தீரும். உறவுகளினால் நன்மைகள் பிறக்கும். புதிய விஷயங்களில் சிந்தித்து செய்தால் நல்லது. இந்த நாள் சகல நன்மைகளும் அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சூரிய பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாளாக இருப்பதால் விருச்சிக ராசி என்பர்கள் ஸ்ரீ சிவசூரிய பகவானை வழிபட்டால் நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களின் குணங்களை புரிந்து கொள்வீர்கள். பிள்ளைகளுடைய செயல்கள் பற்றி எண்ணங்கள் அதிகமாகும். வேடிக்கை, விளையாட்டு, கேளிக்கை சார்ந்த எண்ணங்கள் அதிகமாகும். மாணவ மாணவிகள் படிப்பு மட்டுமல்லாது உங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களில் சில செயல்பாடுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். விளையாட்டுத் துறைகளில் மேன்மையாக வருவீர்கள். பயிற்சியாளர்களிடத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். சுறுசுறுப்பாகவும் எண்ணிய வேலைகளை விறுவிறுப்பாக முடிக்கக்கூடும். இந்த நாள் நல்ல நாளாகும். எதை செய்தாலும் மிக திருப்திகரமாக இருக்கும். மற்றவர்களுக்கும் அது சந்தோஷத்தை கொடுக்கும். வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவு ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்புகள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களினால் ஆதாயங்கள் உண்டாக்கும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வருமானம் வியாபாரத்தில் திருப்தியை தரும். குணநலன்களில் சில மாற்றங்கள் வரும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறப்பதற்குண்டான சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அதீத நன்மைகள் பிறக்கும் நாள். உடல்நலம் நன்றாக இருக்கும். தொழில் வியாபாரங்களில் கண்ணும் கருத்துமாக நடப்பீர்கள். நண்பர்களுடைய உதவிகள் பிறக்கும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குதூகலம் நிறைந்ததாக மன நிம்மதி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். விருச்சிக ராசி அன்பர்களே, சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம் பகை ராசிகள். கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். பிள்ளைகளுடைய குணத்தை புரிந்து கொள்வீர்கள். பொழுதுபோக்கு எண்ணங்கள் உருவாகும். எண்ணிய வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு திருப்தியை தரும். ஒத்துழைப்புகள் ஏற்படும். பொழுதுபோக்கு சார்ந்த எண்ணங்கள் உதயமாக்கும். புதுவிதமான எண்ணங்கள் பிறக்கும். நினைத்த வேலைகள் நடக்கும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீம நாராயணர் பெருமாள் வழிபாடு நல்லது. ஆதரவான நாளாகும். லாபம் நிறைந்ததாக இருக்கும். சொத்துக்களினால் ஆதாயம் ஏற்படும். ஒத்துழைப்பு உண்டாக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. இந்த நாளுக்குண்டான அமைப்பு நிலையை வைத்து பார்க்கும் பொழுது தடைப்பட்ட ஒரு சில வேலைகள் உங்களுக்கு திருப்திகரமாக நடக்கும்.
சில காரியங்கள் கைகூடி வரும். உங்களோடு இருப்பவர்கள் பற்றிய எண்ணங்கள், அவர்களுடைய குணங்களை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். தெளிவற்ற எண்ணங்கள் இருக்கும். எதை எப்படி செய்ய வேண்டும், தொழிலை எப்படி நடத்த வேண்டும் என்கிற சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள். கடன் பற்றிய பிரச்சனைகள் சற்று தனியும். ஒரு சில குழப்ப நிலைக்கு ஆளாக நேரிடலாம். சூரிய பகவானை வணங்கினால் தந்தையினுடைய செயல்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சற்று தனியும். உங்களுடைய ராசி நெருப்பு ராசியாக இருப்பதால் வீண் பிரச்சனைகள், விவாத போக்குகளை தவிர்க்க வேண்டும். சாந்தம், அமைதி, அன்பாக இருங்கள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். யாரிடத்திலும் எதிராக செயல்படாதீர்கள். எதிர்மறையாக குணங்களை வைத்துக் கொள்ளாதீர்கள். புதியதொரு வேலையில் மீதான தொடர்புகள் இருக்கும். வீட்டில் நல்ல சந்தோஷமான சூழ்நிலைகள் அமையும். பெற்றோர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு துணையாக இருக்கக்கூடும். கலகலப்பான அமைப்பு இருப்பதால் மிகுந்த சந்தோஷமாக இந்த நாள் முழுவதும் இருப்பீர்கள். மாணவ மாணவிகள் போட்டித் தேர்வுகளில் எழுதக்கூடிய அமைப்பு இருக்கிறது. விளையாட்டுகளில் கலந்து கொண்டாலும் வெற்றி பெறுவீர்கள். சாதுரியமான நாள், சாதகமான நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். புரிதல்கள் மேம்படும். சில வேலைகள் நடக்கும். மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பாரங்கள் தீரும். நல்ல காரியங்கள் நிறைவேறும். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. விட்டுக் கொடுத்து போக வேண்டிய நாள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போக்கை உணர்வீர்கள். உங்களோடு இருக்கக்கூடிய செயல்பாடுகளில் நன்மைகள் அதிகரிக்கும். உத்திராட நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். அரசாங்க வேலை, உத்தியோகங்கள் எண்ணியவாறு நடக்கும். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலுமயிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய பகவான் இந்த நாளை ஆளுகிறார். இந்த நாளுக்குண்டான அமைப்பு கோச்சாரத்தினுடைய கிரக நிலைகளை வைத்து நீங்கள் அறியலாம். மகர ராசி அன்பர்கள் இறை வழிபாடு செய்தால் ஓரளவிற்கு உங்களுடைய பிரச்சனைகளில் இருந்து வெளிவர முடியும். எண்ணத்தில் சில தெளிவுகள் பிறக்கும். எண்ணிய வேலைகள் திருப்திகரமாக முடிக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமற்ற நாளாக இருக்கும். எதையும் நீங்கள் சிந்தித்து செய்தால் நல்லது. எதிலும் நினைத்தபடியாக அப்படியே செய்யாதீர்கள். சில பிரச்சனைகளில் உண்டாகும். கவனக்குறைவாக இருக்காதீர்கள். யாரிடத்தில் எதை எப்படி பேச வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு பேசுங்கள். மனதில் பட்ட விஷயங்களை அப்படியே செய்தால் சில பிரச்சனைகளுக்கு உள்ளாக நேரிடும். புதியவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு சில நன்மைகளை தரும். யாராவது ஒருவரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு இருக்கும். உங்கள் வீட்டு துணைவரிடத்தில் மிக மிக கவனித்து நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதைகளை கொடுக்க வேண்டும். அலைச்சல்கள் உண்டாகலாம். ஏற்ற இறக்கமான நாளாகத்தான் இருக்கிறது. அசௌகரியங்கள் இருக்கும். வேலை வியாபாரங்களில் எண்ணிய காரியங்கள் தள்ளிக்கொண்டே போகும். சீக்கிரமாக நடக்க வேண்டிய வேலைகள் கூட காலதாமதமாகும். துணைவருடைய குணத்தை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். அவர்களினால் சில அலைச்சல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். எதிலும் விவேகம், நிதான போக்கு தேவை. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவு கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும்.
தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தெளிவுகள் பிறக்கும். எண்ணத்தின்படி உங்களுடைய வேலைகள் இருக்கும். நினைத்த காரியத்தை கை கொடுப்பீர்கள். பயனற்ற பேச்சுக்களை குறைக்க வேண்டும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பயனற்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டும். உங்கள் துணைவர் வழியில் அலைச்சல்கள் உண்டாகும். மனப்போக்கு சீராக இருக்காது. அவட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். விவேகமாக இருங்கள். பணம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். நிம்மதியான சூழ்நிலைகளை உருவாக்கிக் கொள்வது நல்லது. இறை வழிபாடு அவசியம். இந்த நாள் சில மன அமைப்புகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சூரிய பகவான் இந்த நாளை ஆளுகிறார். ஞாயிற்றுக்கிழமை தினம்தோறும் சந்திர பகவானையும் சூரிய பகவானையும் வழிபடுங்கள். கும்பராசி அன்பர்கள் செய்யக்கூடிய வேலையில் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். வேலை வாய்ப்புகளுக்காக அதிக முயற்சிகள் தேவை. வெளி வட்டாரத்தில் நட்புகளினால் புதிய விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது குணநலன்களை அறிந்து பேசுதல் வேண்டும். வர்த்தகம் சம்பந்தமான விஷயங்களில் கவனித்து இருங்கள். கொடுக்கல் வாங்கலை தவிர்க்க வேண்டும். எண்ண ஓட்டம் சீராக இருக்காது. குழப்பவாதியாக இருப்பீர்கள். பொருளாதாரத்தில் முதலீடு சார்ந்த விஷயங்களை மிக மிக கவனித்து செய்தல் வேண்டும். குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கக்கூடும். வண்டி வாகன பயணங்களினால் ஆதாயங்கள் ஏற்படும். வெளியிடங்களுக்கு செல்பவர்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வெளி உணவுகளை தவிர்க்க வேண்டும். சில பயணங்கள் சாதகமாகும். மன ஓட்டம் உங்களுக்கு சீராக இருக்க பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க அதிக முயற்சி செய்வீர்கள். தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய யுக்திகளை கையாளக்கூடும். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் புதிய விஷயங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் செய்யும் பொழுது ஒரு நிலைக்கு நீங்கள் முன்னேறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உடல் நலம், மனநலம் இரண்டிலும் அக்கறை தேவை. உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாட்டோடு இருங்கள். குடிக்கும் தண்ணீரிலும் கவனம் தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றமான நாளாகும். வேலை செய்பவர்களுக்கு சில சூழ்நிலைகள் அமையும். அனுபவங்கள் உண்டாகும். கவனமாக இருங்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனை வழிபடுவது நல்லது. இந்த நாள் ஏற்ற இறக்கமாக இருக்கும். மனக்குழப்பமாக இருப்பீர்கள். கவனக்குறைவு ஏற்படலாம். சிந்தித்து செய்யுங்கள். அலட்சியம் இருக்கக்கூடாது. எதையும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்தால்தான் நல்லது. புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ
குரு பகவான் தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் சாதகமாக்கும். நிம்மதி இருக்கும் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் எதை எப்படி செய்யக்கூடும் என்கிற எண்ணங்கள், மன ஓட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபடும். ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடினால் உங்களுடைய சில பிரச்சனைகள் தீரும். மன கிளேசங்கள் அகலும். தெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல வழியை காட்டும். எண்ணத்தில் தெளிவு, புரிதல்கள் இருக்கும். தைரியமாக தன்னம்பிக்கையாக இருக்கக்கூடும். உடன் பிறந்தவர்களுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். வர்த்தகம் சம்பந்தமான வேலைகளில் மேன்மைகள் இருக்கும். விலகி இருந்தவர்கள் மீண்டும் விரும்பி வருவார்கள். உறவுகளினால் ஏற்பட்ட சண்டைகள், சச்சரவுகள் தீரும். வெளியூர்களுக்கு செல்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் சாதகமாகும். நலம் நிறைந்த நாள். தொடர்புகள் விரிவடையும். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். புதிய விஷயங்களை மேற்கொள்வீர்கள். தொழில் வியாபாரங்களில் சூக்ஷமங்களை அறிந்து செய்வதால் ஒரு சிலருடைய ஆதரவு கிடைக்கும். வருமானம் பெருக்கும். தேவைக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய வாழ்க்கையின் நிலையையும் வீட்டினுடைய அமைப்பையும் கலை நயத்தோடு அழகுபடுத்துவீர்கள். வீட்டில் பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வர்த்தகம் சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு மேன்மைகள் உண்டாகும். இறை வழிபாட்டின் மூலம் மட்டுமே நன்மைகள் பிறக்கும். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபடுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புரிதல்கள் மேம்படும். தம்பதியர்களுக்குள் சீரான போக்கு இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். எல்லா காரியத்தையும் திருப்திகரமாக நடத்துவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம் என்று வழிபடுங்கள். வளர்ச்சி நோக்கி பயணிப்பீர்கள். மேன்மைகள் உண்டாக்கும். நல்லிணக்கம் இருக்கும். வர்த்தகம் சார்ந்த துறைகளில் பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் உண்டாக்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. நல்ல வாய்ப்புகள் சாதகமாகும். நலம் நிறைந்த நாள். வெளியுலக விரிவடையும். வேலை வாய்ப்புகள் சாதகமாகும். இந்த நாள் ஏற்றங்கள், அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் மனம் நிறைந்த நாளாக அமையவும். பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.